ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சண்டே பாட்டு கதை வசனம்லாம் கேட்டு வரீங்க தானே? இன்னைக்கு ஒரு குட்டி ஸ்டோரி கேட்கலாமா? ஒரு அழகான காட்டுல நிறைய விலங்குகள் இருந்துச்சான். என்ன ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் லீவ் டைம்ல ஜூக்கெல்லாம் போய் நிறைய விலங்குகளை பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க தானே? அதே போலதான் இந்த காட்டுல நிறைய விலங்குகள் இருந்துச்சான். ஒரு நாள் கரடி, முயல், மான் இது மூணும் சண்டை போட்டுக்கிட்டே இருந்துச்சான். கரடி சொல்லிச்சான், இந்த காட்டுக்கு ராஜா இல்லாததானே ஆளுக்கு நாட்டாம பண்றீங்க அப்படின்னு கரடி சொல்லிச்சான். முயல் சொல்லிச்சான், ஆமா நம்ம காட்டுக்கு ஒரு ராஜா இருந்தாதான் நம்ம பிரச்சனைகள் எல்லாத்தையும் அவங்க கிட்ட போய் சொல்ல முடியும் அப்படின்னு முயல் சொல்லிச்சான். மான் சொல்லிச்சான், ஆமா இந்த காட்டுக்கு ராஜா இருந்தாதான் நம்ம சண்டைக்கு ஒரு முடிவு கிடைக்கும்னு. யானை தன்னோட கனத்த குரலோடு, அப்ப இந்த காட்டுக்கு யாருதான் ராஜாவாகிறது அப்படின்னு கேட்டுச்சான். இத வச்சே மறுபடியும் இந்த விலங்குகள் கூட சண்டை வந்துடுச்சான். முயல் சொல்லிச்சான், நான் தான் ராஜான்னு. மான் சொல்லிச்சா, நான் தான் ராஜான்னு. இப்படி சண்டை போட்டுட்டே இருக்கும் போது இந்த சத்தத்துல பக்கத்துல தூங்கிட்டு இருந்த சிங்கம் டபான்னு எந்திரிச்சான். என்ன இங்க ஒரே சத்தமா இருக்கு அப்படின்னு எல்லா விலங்குகளும் அமைதியா ஆயிடுச்சான். யானை சொல்லிச்சான், அப்ப இந்த காட்டுக்கு சிங்கமே ராஜாவாகட்டுமே அப்படின்னு யானை சொல்லிச்சான். முயல் சொல்லிச்சான், சரி எனக்கு ஓகே தான், இந்த காட்டுக்கு இந்த சிங்கமே ராஜாவாகட்டும் அப்படின்னு சொல்லிச்சான். சிங்கம் சொல்லிச்சான், நான் காட்டுக்கு ராஜாவாகிறது எனக்கு ஓகே, ஆனா ஒரு கண்டிஷன், நீங்க மறுபடியும் சண்டை போட்டீங்கன்னா உங்களுக்கு நான் மரண தண்டனை கொடுப்பேன் அப்படின்னு சிங்கம் சொல்லிச்சான். உடனே எல்லா விலங்குகளும் ஓகே அப்படின்னு சொல்லிச்சான். சிங்கம் காட்டுக்கு ராஜாவான அடுத்த நாளே முயலுக்கும் எலிக்கும் சண்டை வந்துருச்சான். முயல் சொல்லிச்சான், இது ஏன் பொந்துன்னு. எலி சொல்லிச்சான், இல்ல இது ஏன் பொந்துன்னு. இப்படியே ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருந்தத பார்த்த சிங்கம் டபார்னு பிடிச்சு வாயில போட்டுருச்சான். இத பார்த்துட்டு இருந்த மத்த விலங்குகள் எல்லாம் ரொம்ப கவலைப்பட்டுச்சான். நம்ம சண்டை போடாம ஒற்றுமையா இல்லாதனால தானே நம்ம சண்டை போட்டுட்டு ஒற்றுமையா இல்லாதனால தானே நம்ம நல்ல நண்பர்களா இறந்துட்டோம் அப்படின்னு மித்த விலங்கெல்லாம் பார்த்து ரொம்ப கவலைப்பட்டுச்சான். ஓகே, நம்ம சண்டை போடாம ஒற்றுமையா இருக்கணும்னு ஒரு தீர்மானம் எடுத்துச்சான். என்ன ஃப்ரெண்ட்ஸ், சண்டைய மூட்டி விடுறது பிசாசுர வேலை தானே. நம்ம சண்டை போடாம ஒற்றுமையா இருந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து வாழ்ந்தாதான் ஏசப்பாக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒரு குட்டி வசனம் கேட்கலாமா? கோவக்காரன் சண்டையை எழுப்புகிறான், நீதிய சாந்தமுள்ளவனோ சண்டையை அமர்த்துகிறான். நீதிமொழிகள் 15:18. இந்த வசனத்துக்கு ஒரு ஆக்ஷன் பார்க்கலாமா? கோவக்காரன் சண்டையை எழுப்புகிறான், நீதிய சாந்தமுள்ளவனோ சண்டையை அமர்த்துகிறான். நீதிமொழிகள் 15:18. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒரு பாட்டு கத்துக்கலாமா? கண்ணை உருட்டி தேடி வருகிறான், பதுங்கி நடந்து வருகிறான். கண்ணை உருட்டி தேடி வருகிறான், பதுங்கி நடந்து வருகிறான். எட்டி உன்னை பிடித்திடுவான், சண்டைகளை அவன் மூட்டி விடுகிறான். எட்டி உன்னை பிடித்திடுவான், சண்டைகளை அவன் மூட்டி விடுகிறான். கள்ள பிசாசு அவன் தந்திர பிசாசு, அவன் தந்திர பிசாசு. ஏசப்பாவின் நாமத்திலே ஓட துரத்திடுவேன் கள்ள பிசாச, அந்த தந்திர பிசாச. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த பாட்டுக்கு ஒரு ஆக்ஷன் பார்த்துடலாமா? கண்ணை உருட்டி தேடி வருகிறான், பதுங்கி நடந்து வருகிறான். கண்ணை உருட்டி தேடி வருகிறான், பதுங்கி நடந்து வருகிறான். எட்டி உன்னை பிடித்திடுவான், சண்டைகளை மூட்டி விடுகிறான். எட்டி உன்னை பிடித்திடுவான், சண்டைகளை அவன் மூட்டி விடுகிறான். கள்ள பிசாசு அவன் தந்திர பிசாசு. ஏசப்பாவின் நாமத்திலே ஓட விரட்டிடுவேன் கள்ள பிசாச. ஏசப்பாவின் நாமத்திலே ஓட விரட்டிடுவேன் தந்திர பிசாச. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீக் பார்க்கலாம். பாய்.